கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆதியாகம புத்தகம் 3:11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீ 11 நிர்வாணி, 21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். கவனிச்சிங்களா? இது ஒன்று தான் அவனுக்கு செய்யாதது, அதையும் செஞ்சிட்டார். உடை மட்டும்தான் கொடுக்கல, அதையும் தரிப்பிச்சு என்ன பண்ணார்? வெளியே அனுப்பினார். அவனுக்கு அது மட்டும்தான் குறை வச்சார். எது மட்டும்தான்? ட்ரெஸ்ஸு மட்டும்தான் குறை வச்சார். அந்த ட்ரெஸ்ஸுக்கு கூட என்ன ஆடையாம்? உலகத்திலேயே அதிகமான விலை உயர்ந்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ஸு தான்? லெதர் கார்மெண்ட்ஸு தான். ஸோ மனுஷனுக்கு கொடுத்தது எல்லாமே விலை ஏற பெற்றது, விலை மதிப்பே அதுக்கு இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நாளிலும் பேசட்டும். அவனை வெளியே அனுப்பினார். அப்படி தானே இருக்கு. 23வது வசனத்தில் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். முடிஞ்சது. அனுப்பிவிட்ட அவனை மீண்டும் உள்ளே அழைத்து கொள்வதற்காக அவர் அன்பாக, இரக்கமாக, தாழ்மையோடு கூட அவர் அவனைப் போலவே பரதேசியாய் வந்தார். வெளியே போனவன் என்ன ஆயிட்டான்? அவன் கொடுத்ததெல்லாம் வெளியேற பெற்றது. ஆனால் வெளியே போகும்போது அவன் சும்மா சாதாரணமாக பேசுங்க, பரதேசி. ரொம்ப தூய தமிழெல்லாம் பேசாதீங்க, பரதேசி, திக்கற்ற நிலை. இவரும் எப்படி தான் வராரு? யாரு? இவர் தோலை உரிச்சு தான் போட்டார். இவர் தான் பஸ்காவாக மாறினார். அவனை மீட்க திரும்ப வரார். இப்போ வந்து பார்த்தா அப்பா 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 மனுஷன் வெளியே போய் எப்படி இருக்கிறான்? குடி, சோறு, பிசாசு பிடிச்சவன், குஷ்டரோகி, குருடன், அப்பா 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 அப்பா. ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் பேய், இன்னொரு பக்கம் கஷ்டம், குஷ்டம், வாழ்க்கையில் நஷ்டம். ஸோ எல்லாம் தொலைச்சிட்டு அப்படி இருக்கும் பொழுது இப்போ எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது. ஒரு கட்டத்தில் இவருக்கும் பணம் தேவைப்பட்டது. இவர் எங்கே போய் சம்பாதிப்பார்? உடனே பேதரை கூப்பிட்டு, தம்பி அங்கே போயிட்டு ஆத்தங்கரையில் போயிட்டு என்ன போடு, வலையை போடல, தூண்டியில் போடு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது, அர்த்தம் இருக்குது. அங்கே வெள்ளி காசு கிடைச்சது. ஓகே, அதை எடுத்து கொடுத்துட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டார். நல்ல தெய்வம். அப்போது அப்படி இருக்கச்சே வெளியே அனுப்பினவர் உள்ளே அழைத்து கொள்ள அவர் முதலாவது அவர் குழந்தையாக பிறந்தார் என்பது நமக்கு ஒரு 3 அதிகாரம் சொல்லும். மத்தேயுல 3 அதிகாரம், லூக்காவில் ஒரு 3 அதிகாரம். யோவானில் அது கூட சொல்லாது. டைரெக்டாக எப்படி தான் காட்டும்? இயேசுவை ஞானஸ்நானத்தில் தான் காட்டும். ஏன்னா குழந்தைக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா குழந்தை இயேசுவுக்கும் ஆன்மீக மீட்புக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால தான் யோவானெல்லாம் எதை காட்டல? அந்த காட்சியை அவர் காட்டவே இல்லை. அது தேவகுமாரனுக்கு அது அவசியமே இல்லை, தூக்கிட்டார். வந்தவரை புரிந்து கொள்ளாமல் தூக்குடா என்று சொல்லி சாபத்தின் அடையாளமாக மரணத்தின் விளிம்பில் கொண்டு போய் அவரை நிறுத்தினார்கள். சொந்தமானவர்களாக, சொந்தக்காரர்களாக, யூத வம்சத்தை சார்ந்த அவரை சொந்தக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு? இப்போ ஆதாம் எந்த ஜாதிக்கும் சொந்தக்காரர்கள், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அவன் ஆபிரகாம் சந்ததியும் இல்லை, நோவா சந்ததியும் இல்லை, எந்த சந்ததியும் இல்லை. அதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு? இப்போ சந்ததி ஒரு ஜாதி தனியாக பிரிஞ்சு, சரி ஓகே அந்த ஜாதியிலே வருவோமே,
என்ன சொன்னார்? இன்னொரு ஜாதி வேடிக்கை பார்க்குது. அந்த ஜாதி எப்படி இருக்குது? அந்நியர்களும் பரதேசிகளும் திக்கற்றவர்களும் இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். இந்த ஜனம் இப்போ என்ன ஜனம் சொல்லுது? குப்பத்து ராஜாக்கள் இவங்கெல்லாம். யாரு? ஆதாம் போனானே, அவங்களுக்கு பேர் என்னது? இப்போ என்ன சொல்கிறான்? இவர்களெல்லாம் ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், அந்த நிலைமை கொண்டு வந்துட்டான். ஸோ புரியுதா? இப்போ ஆதாம் என்ன ஆகிட்டான்? இப்போ ஐயர்வாள் கிட்ட விட்ட ஆதாம் என்ன சொல்லுவான்? பழங்குடி, ட்ரைபல்ஸ், எஸ்டி, அப்படி இங்கிலீஷில் எஸ்சி, இப்படியெல்லாம் போய் அவனை ஒரு மாதிரி ஆக்கி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வச்சுட்டாங்க. சரி, ஓகே, பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்களே, அந்த பெரிய ஆள்கிட்ட போகிறாரு. இவரே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவன் என்ன கலிலேயன் அல்லவா? ஆனால் வசனம் சொல்லுது, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். நான் ஆதி ஆமத்தில் மத்தியாவுக்கு வந்துட்டேன். இப்போ அப்படியே ஸ்டெப் பை வாங்க. நான் 66 புத்தகத்தை பேசுவேன். இப்போ நீங்கள் தாங்குவீங்களா தாங்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது, ஆனால் தாங்கியே என்ன சத்தமே இல்லை. ஆமாம், மத்தியாவுக்கு வந்துட்டேன். டப்புன்னு 40வது புத்தகத்துக்கு வந்தாச்சு இல்லை? புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் புரிஞ்சுக்கணும். வந்தார், மரித்தார். இந்த மரண செய்தி சந்தோஷமான செய்தியாக மாறி போனது யூதர்களுக்கல்ல, அந்த குப்பத்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாற்றி போயிட்டார். என்ன சத்தமே இல்லையா? குப்பத்து ராஜாக்களை என்னவாகிட்டாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாற்றிட்டார். அந்த இரத்தத்தின் துணி, அந்த சத்தத்தின் வெளிச்சம் அத்தனையும் அவர்களுக்கு தான் பளிச்சுன்னு வந்தது. அவர்களுக்குள்ள ஒரு மனமாற்றம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ஆன்மீக மீட்பு. அடா சொல்லணுமா? அத்தனை ஒரு பெரிய மீட்பு. ஆனால் இவர்களுக்கு அந்த மீட்பு சந்தோஷமே இல்லை. நான் சொல்லுவேன், கடவுளை நீ தேடி போனால் அதுக்கு பேர் விக்கிரகம். கடவுள் உன்னை தேடி வந்தால் அதுக்கு பேர் ஆன்மீகம். என்னை தேடி அவர் வந்தார். நீ யாராகிலும் இயேசுவை தேடி வந்தால் அங்கே இருக்க மாட்டார். அவர் அங்கே இல்லை. நீங்கள் கல்லறையில் போய் செத்தவங்கிட்ட போய் தேடாதீங்க. இப்போ எல்லாரும் எங்கே தான் போய் தேடிட்டு இருக்காங்க? அங்கே இல்லை. இந்த ஜாதிக்காரர் தான் உள்ளே இருக்கணும், அந்த ஜாதிக்காரர் வெளியே இருக்கணும். அங்கே அவர் இல்லை. ஆனால் அவர் உன்னை தேடி வந்த இடத்தில் நீ ஆலயம், அது சொர்க்கம், அதுதான் மகிழ்ச்சியின் சந்தோஷமான ஒரு இடம். ஓகே, இப்படி எல்லாம் கதை அப்படி போய் இப்படி வர, இப்போது சபைக்கு இப்போது ஒரு 12 தூண்களை வச்சு அவர்களை ஆதாரமாக்கி சபையை உருவாக்கிட்டு போயிட்டார். இப்போது வெளியே துரத்தினவர் உள்ளே இழுத்துக்கொள்ள சபையில் கொண்டு வந்து வச்சுட்டார். யாரை? புள்ளி ராஜாக்கள் எல்லாம் என்ன ராஜாவாகி வச்சிட்டாரு? ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கி எங்கே வச்சுட்டாரு? உங்களுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் இருப்பாருன்னாரு. யார்? வேசிகளும் கள்ளர்களும் எங்கே இருப்பாங்க? அவள் எல்லாரும் தூக்கிட்டு வந்து எங்கே வச்சுட்டாரு? பன்றியினுடைய சாப்பாட்டை சாப்பிட்டவன், வேசி கல்லறிடத்தில் செலவு செய்து அழித்தவன், இளைய குமாரன்லாம் தூக்கிட்டு வந்து எங்கே வச்சுட்டாரு? வீட்டில் வச்சுட்டு அவன் கோச்சின்னு வெளியே போயிட்டான். வீட்டிலேருந்தும் வெளியே போயிட்டான். வேறு வேலையே கிடையாது. அவனெல்லாம் தூக்கிட்டு வந்து வைப்பீங்க, மோந்திர போடு, செருப்போடு, அவனை தூக்கிட்டு இவன் கோச்சிட்டு போயிட்டான். ஓகே, எப்படியோ போட்டோம். ஆனாலும் ஒரு சந்தோஷம் யாருக்கு இருக்கு? ஓகே, இப்போது உள்ளே வந்தவனுக்கு இன்னொரு நற்செய்தி. என்ன செய்தி? அப்போஸ்தலர் 1:11 எல்லாம் அந்த 1:1 தான் வரும் பாருங்க. வாசிக்கலாம். கலிலேயராகிய மனுஷரே. ஏய், எங்க ஆரம்பிச்சார் பத்தியா? எங்க ஆரம்பிச்சாரு? குப்பத்து ராஜாக்களே, இருளின் ஜனங்களே, எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? ஹலோ, இது சொல்றது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் ஆளும் தேவ தூதர்கள். வானத்தையும் பூமியும் ஆளும் தேவனுடைய தூதர்கள். அவங்க தான் சொல்றாங்க. ஏய், எப்படி குரல் கொடுக்குறாங்க? கலிலேயராகிய மனுஷரே, ஏய், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? ஐயோ, வந்தவர் போயிட்டாரப்பா, அடுத்தது என்ன கதியோ? ஆதாம் பரதேசி, ஆனால் நாங்களும் பரதேசியோ? இதே நிலை இங்கேயும். உங்களுக்கு அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க. அவனும் வெளியே போய் ஆணு பார்க்குறான், இவனும் வெளியே போய் ஆணு பார்க்குறான். என்ன இதே நிலை தானா? ஆகவே அங்கே ஒரு நற்செய்தி ஒன்று வருது.
உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். அப்படியே வருவார். நான் எங்கே ஆரம்பிச்சு எங்கே வரேன் பாருங்க. இப்போ எங்கே போகுது இப்போ கதை? இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தான் அங்கே 1:11 அப்போஸ்தலர்ல படிச்சோம். சீக்கிரமா சம்பவிக்க வேண்டும், அவர் சீக்கிரமா வர வேண்டும். பிரைஸ் தி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜீசஸ் இஸ் கமிங் சூன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சீக்கிரம் வரணும். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன? சபையினுடைய நோக்கம் என்ன? எங்கேயோ கிடந்த என்னை தூக்கி நிறுத்தினார். ஆகவே நன்றி சொல்லணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். சபையினுடைய நோக்கம் என்ன? எங்கேயோ கிடந்து எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் என் அப்பா, என் அம்மா, என் அண்ணன், என் தம்பிக்கு கொடுக்க மாட்டாரோ என்ற ஒரு ஏக்கம் வேண்டும். the second one, the third one, ராஜா சீக்கிரவாயா, ரொம்ப பாடப்பா, எங்களை எல்லாரையும் புறம் தள்ளி புறம் பேசுகிறார்களே, எப்பொழுது எங்களுக்கு இந்த பாடு முடியும்? சீக்கிரம் வருவேன் என்று சொன்னவரே சீக்கிரம் வாரும். இந்த மூன்றும் நிறைந்ததுதான் சபை. ஸோ நம்முடைய தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். சபையே, உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கடைசி வரைக்கும் அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபத்தெல்லாம் நம்பிட்டு இருக்காத, உங்களை ஏமாத்திர கூட்டாது. அவர் வரப்போகிறார். நீங்க திரும்ப 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 இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஏமாந்து போற ஆள் யார் தான்? சர்ச்சுக்கு போனேன் இல்லை, அவர் வரப்போகிறார். அவரை ஆயத்தப்படுத்து. இன்னும் பாடு, இன்னும் பிரச்சனை இருந்தால் அவரை நோக்கி பார். அவர் உன்னை உருமாற்றட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். என் அன்பு மக்களை, இன்றைக்கு நான் ஒரு 3 கிரேக்க வார்த்தைகளை சொல்றேன். நம்பர் 1, ப்ரௌசியா, PAROU SIA, ப்ரௌசியா. The second one, அபோகாலிப்சிஸ். இதெல்லாம் கிரேக்க வார்த்தை. நமக்கு தேவையா இதெல்லாம்? The third one, எப்பாப்பானியா, EPIPHANEIA, எப்பாப்பானியா. சரி, இந்த ப்ரப்சியா என்பது என்ன? இதை பற்றி 24 முறை நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. என்ன சொல்ல வருது என்ன சொன்னால், 2 பேதுரு 3:12 வாசித்து பாருங்க. 2 பேதுரு 3:12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். போதும், காலத்தை பாருங்கள். எதை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலம்? மரித்தவர்கள் எழுந்திருக்க போகிற காலம் வரப்போகிறது. அது மிக அருகில் இருக்கிறது. அந்த நாள் எப்படி இருக்குதா? மிக அருகில் இருக்கிறது. ஆகவே தான் கிரேக்கில் என்ன சொல்லுது? ப்ரோப்சியா என்ன சொல்லுது? நசியா, மிக அருகில். அவருடைய நாள் எங்க இருக்கா? மிக அருகில். அவருடைய வருகை மிக அருகில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்காக வந்தார். குழந்தையா இல்லை, அங்கே தான் நம்ம நிற்கணும். அவர் குழந்தையா எனக்காக வரல. ஏன்னா நம்ம அவரை பார்த்ததே எப்படின்னா அந்த சிலுவையின் அன்பு தான் நமக்கு தெரியும். இதை வந்துருச்சு 5ஆம் தேதியிலேருந்து. என்ன புதனா? அதான் சொல்கிறீங்க வேறுங்க. அடப்பாவி, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இவன் புதன்கிழமைக்காக எதிர்பார்த்து நிற்கிறான். எப்படி சபை இன்றைக்கு உருமாற்றம் அடையும்? இன்றைக்கு சபைகள் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்குது என்பது என்னுடைய மனவேதனை. ஸ்தோத்திரம். அடுத்த நிலைக்கு போனோம். சபைக்கு அருகே யார் வந்துட்டது? இப்போ இயேசு முதல் வருகை யூதர்களுக்கு அருகே வந்தார்.
ஈஸியாக பிடிச்சி சிலுவில் அரைஞ்சிட்டானுங்க. இப்போ ரெண்டாவது எதை நோக்கி வராரு? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாதியை பிரித்து ஆபிரகாமை தனிமைப்படுத்தி ஆபிரகாமோடு நெருங்கி மோசேவுக்கு சிநேகிதனாக மாறி அவர்களோடு நெருங்கி வந்தால் பிடிச்சி சிலுவில் தூக்கிட்டானுங்க. ஆனால் இப்போ சபைக்கு அருகே வருகிறார், நான் வரேன்றார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். முதல் வருகையில் யாரை நெருங்கி வந்தாரோ அவர்கள் தூக்கிட்டாங்க. ஓகே, அது நமக்கு நன்மையாக மாறி போனது. அதனால தான் நீங்கள் படிச்சீங்க, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காகவே ஒப்பு கொடுத்தவர், மற்றது நமக்கு எல்லாம் அருளாதிருப்பது எப்படி என்று படித்தோம் ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில். சூப்பர். அந்த விஷயம் நமக்கு அது பழிச்சிடுச்சு. இப்போ அவர்களை விட்டுட்டாரு, எங்கே அருகே வந்திருக்கிறார், இப்போ எங்கே அருகே வர போகிறாரா? ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? இப்போ சபையினுடைய நிலைமை அவரை அறியாமல் இருக்கிறது. அதுதான் பரிதாபம். அவருடைய நாளை அறியாமல் இருக்கு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், கறி எடுத்தாச்சா, நண்டு எடுத்தாச்சா, எறை எடுத்தாச்சா, ஒரே நாள் ஆக்கி தின்னுட்டு மறுநாளில் பேதி. சண்டை இல்லை, தெரியுது இல்லை, உங்களுக்கு தெரியுதா? இப்படி தான் சாப்பிடணும். சண்டைன்னா என்வி இல்லாத சாப்பாடா? இல்லை நண்பா, இயேசு வரப்போகிறார், அவர் அருகே இருக்கிறார். நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு, அதை நாம் அறியணும். அவர் மிக அருகில் வந்துட்டார். யாரை நோக்கி? சபையை நோக்கி. அதுதான் ஆச்சரியப்படுத்தின விஷயம் எனக்கு. சரி இருக்கட்டும், ஏன்னா நான் ஆதியாமத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகணும். அதனால் டைம் ஆகி போச்சுன்னா இருட்டு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்ப்போன்னு சொல்லிட்டு போகிறேன். வெளிச்சமாக இருக்கும்பொழுது என்ன ஆகிடணும், நான் கொஞ்சம் டைமை பார்த்துக்கிறேன். மணி பரவாயில்ல, எனக்கு டைம் இருக்குது, 9:30 தான் ஆச்சு. ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், இளைஞர்கள், வாலிபர்கள், சபையே நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். சபைக்கு 3வது கட்டத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். முதல் கட்டம் சொல்லுங்க பார்ப்போம். சபை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். 2வது கட்டம், என் வீட்டார் என் தேசம் அழிகிறதே. பத்ரநாத் 2 நாளுக்கு முன்பதாக பத்ரநாத்தில் உள்ள ஜனமெல்லாம் வெளியே போயிட்டாங்க. இந்த டைம் எல்லாம் பனி பொழிவு அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்க வெளியே போயிட்டான். வெளியில் இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போகிறேன்னு நடந்து போயிட்டு இருக்கிறான். பொசுக்குன்னு வந்துச்சு, பனி புயல், போயிட்டாங்க. ஊரில் இருக்கிறவனே வெளியே போயிட்டான். அங்கே தான் இருக்குதான் சொர்க்கம். என்னய்யா நண்பா, எத்தனை பேர் மாறல் அடிச்சிட்டு கதற முடியும்? போய் சொல்லு, அல்லாஹ் விட்டால் வா ஜெபிப்போம், என் தேசம் அழிகிறதே. என்னம்மா 6 நாள் இரவும் பகலும் உழைக்கிறிய? 1 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அல்லது 1 மணி நேரம் தெரு தெருவா போய் கூவி இயேசு வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படுன்னு உன் அம்மா, உன் அண்ணன், தம்பிக்கு சொல்ல முடியாவிட்டால் நரகத்துக்கு தப்பு வைக்க போகிறது யார்? யார் சொல்ல போறா? சபைக்கு வந்திருக்கிற நோக்கம் என்ன? நீங்க வரல, திரும்ப நான் சொல்றேன், நீ வந்தால் அது மதம், அவர் உன்னை கொண்டு வந்தால் அது ஆன்மீகம். அதான் பக்தி. எத்தனை பேர் சொல்றீங்க நான் வந்தேன்? நான் வந்த கூட்டம் எத்தனை பேர் உஷாராக தான் இருக்கீங்க? அவர் என்னை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி ஜெய், உன்னை ஒய்ஃப் கொண்டு வரலையா? கொண்டு வந்தாங்க தான். நான் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், கான்செப்ட் தப்பு. என்ன தம்பி, உன் புருஷன் உன் மனைவி உன்னை கொண்டு வந்தால் கரெக்ட் பண்ணுங்க, எல்லாம் விட்டால் போ ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நான் பார்க்க வருவேன், ஆனால் அது விக்கிரகம். என்னை பார்க்க தெய்வம் வந்தால் அதுக்கு பேர் பக்தி. ஓகே, போலாமா? அப்போ அவர் எப்படி இருக்கிறாரா சொல்லுங்க, எப்படி இருக்கிறார்? மத்திய 24:39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும், ஜனப்பிரளயம் வரும் மட்டும் நோவா காலத்துல உணராதிருந்தார்கள். நோவா பேழை கட்டி கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற வரையும் அவர்களுக்கு என்ன இல்லையா? பிரசங்கம் புரியல, பைத்தியக்காரன்னு சொல்லுது. எப்படியோ சொல்லிட்டு போட்டோம். அப்புறம் என்ன சொல்லுது சிஸ்டர்? அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். புரிஞ்சுக்க, இந்த உணராத கூட்டம் எங்க இருப்பாங்களா? என்னங்க எங்க இருப்பான்? அவங்க விதையில எந்த விதை இது? வழியறிக விதைக்கப்பட்டவன். வா மாப்பிள்ள, மச்சான் வா மச்சான், சர்ச்சுக்கு போறேன் வந்துடுறியா? சரி வந்து பார்க்கலாமே. நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போறேன், வேலைக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போறேன், வெள்ளிக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போறேன். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை உங்க சர்ச்சுக்கு வரேன். இதுதான் வழியறிக விதை. இது என்ன கூட்டம்? உணராத கூட்டங்க. உணர்வு இல்லை, ஆனால் எனக்கு ஏதாகிலும்
கிடைக்குமா, சுகம் கிடைச்சிருமா, எனக்கு அது கிடைச்சிருமா, இது கிடைச்சிருமா, ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருமா, ப்ளீஸ் தயவு செய்து அதுவும் கிடைக்கும் இதுவும் கிடைக்கணும், அதை விட இது பெஸ்ட்டு உணரணும். அப்போ சபையில் யார் நிறைஞ்சிருப்பாங்க? அப்படி திரும்பி பாருங்க, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாருங்க, ஃப்ரெண்டுங்க தானே பக்கத்தில் உட்காந்துக்கிறோங்க, தம்பி பாருங்க, ஹலோ அப்படி பாரு, என்ன முகம் இது, அந்த கண்ணை மட்டும் பாருங்க, உணர்ற முகமாக ஜாலியாக இருக்குதுப்பா, இங்கே வந்தால் தூங்கிட்டு போகலாம் 1 மணி நேரம். எப்படா இந்த மனுஷன் பிரசங்கம் ஆரம்பிக்க போகிறான், போடுவார் நல்லா போடுவார். நீ யாருன்னு நான் அறப்பட மாட்டேன், ஏன் நான் உணர்ந்தா தானே அற போடுவேன். ஏன் நான் மாட்டினா தானே நான் அறுபடுவேன். ஏய் நண்பா, என் தங்கச்சி, என் தம்பி, ஃபஸ்ட்டு சபையில் என்ன கூட்டம் நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு சண்டே உங்களுக்கெல்லாம் லீவு தரேன், அக்கம் பக்கத்தில் உள்ள அத்தனை சபைகளுக்கு நீங்கள் போய் வாருங்கள். சபைகள் இன்றைக்கு உள்ள நிலைகளுடைய பரிதாபத்தை பாருங்கள். இன்றைக்கு சத்தியம் இல்லை. என்ன சத்தியம் இல்லை? தேவனை அறிகிற அறிவும் இல்லை, தன்னை அறிகிற அறிவும் இல்லை, என் ஜனத்தை என் உறவை அறிகிற அறிவும் இன்னைக்கு இல்லை. ஏதோ வந்தோம், ஆசீர்வாதம் கொட்டிடும் பாரு. ஏன்னா வான பூமி இவங்களது பாரு, இவங்க திறந்த வந்துடும். ஆசீர்வாதம் எடுத்துக்க, என்ன யாருடையது ஆசீர்வாதம்? அது நீதிமானுக்கு சொந்தமானது, பயபக்திக்குரியவனது, அது பரிசுத்தவான்களுடையது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது 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 தீர்க்கமான விசுவாசிகளுடையது. நீ மலையை பார்த்து போட்டு சொன்ன போவோம், அது பரிசுத்தவான்களும் அது விசுவாசம் உடையது. தெய்வ சகோதரரே சகோதரியே, ஆகவே இந்த வருகை அருகே இருக்கிறது, ஒன்றுதான் இருக்கிறது. 44வது வசனம் படிங்க சிஸ்டர். என்ன 44 படிக்கிறீங்க? 24 44 அங்கதான் இருக்கு. நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்போ சபை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் நண்பா? ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இப்படி சொல்கிறாங்க. அங்கே ஒரு 50-60 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் சொல்கிறார், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், திங்கக்கிழமை உலகத்துக்கு வந்துடுறோம். பாஸ்டருங்களே திங்கக்கிழமை எங்கே வந்துடுறாங்களா? உலகத்துக்கு வந்துடுறாங்களா? விசுவாசிங்க இவங்க வரமாட்டாங்க, இவங்க குச்சிருவான். பாஸ்டருக்கு இத்தனை வேதனை கஷ்டங்கள் இருக்குமானால் எப்படி ஐயா சபைகள் இன்றைக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்? சபையே திரும்ப நான் சொல்றேன், யூதர்களைப் போல உணராமல் அவரை தூக்கி விடாதீர்கள், உங்களுக்கு ஐயோ. சபையே அவருடைய நாளுக்கு ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே யோவான் 14:1, யோவான் 14 இல்லை 3வது வசனம் வாசிக்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொன்னார். ஆதாமுக்கு போனவர் மறுபடியும் வந்தார், அவரை தூக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியல. அப்பா ஆவியானவரை கொடுத்து அபிஷேகம் செய்து நம்மை சபையில வைத்துட்டு சொல்றாரு, நான் போனவன் திரும்ப வருவேன், என் ஜனத்தை என் மனவாட்டியை மீட்டுக்கொள்ள நான் வருவேன். இந்த வருகையில் 2 வருகை மிக முக்கியமான வருகை, அதை பின்னாடி பார்ப்போம். நான் நிறைய திரும்ப பேசிட்டே இருக்கிறேன், இப்போ பேச போகிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:1, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தார். என்ன சீக்கிரம் சம்பவிக்க போகிறது? என்ன சீக்கிரம் சம்பவிக்க போகிறது? சபை அன்பை விட்டு போய் கொண்டிருக்கிறது, சபை வெதுவெதுப்பாய் போய் கொண்டிருக்கிறது, சபை உபத்திரவத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. இந்த காலத்திற்கு பிறகு தேசம் உலகமெல்லாம் உபத்திரவத்துக்கு நேராக போகிறது. இந்த உலகத்தை ஆளப்போகிற ஒரு பெரிய ராஜா வரப்போகிறான். அந்த ராஜாவை அழிக்கக்கூடிய சக்தி உலகத்தில் யாருக்கிட்டும் எந்த அணு ஆயுதமும் இல்லை. வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சு நான் அவனை அழிப்பேன். அதுதான் அணு ஆயுதம், பாம்ஸ். இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்தது என்னதான்? எல்லாமே பாம்ஸ் தான். இவனை அழிக்கவே முடியாதுங்க. அவன் வரப்போகிறான். அவனை சந்திக்க உலகம் ஆயத்தமாயிடுச்சு. நீங்களும் நானும் அவனை சந்திக்கல்ல, மகாராஜாவை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். சைனாவில் சிப்பெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? சிப்பு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
சரி, வைப்பாங்களோ வைக்க மாட்டாங்களோ தெரியாது. எங்களுக்கெல்லாம் 85லேயே இந்த ஏடிஎம் கார்டு தான் அந்தி கிறிஸ்துன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. கம்ப்யூட்டர் அந்தி கிறிஸ்துன்னாங்க, டிவி அந்தி கிறிஸ்துன்னாங்க. நாங்களும் அப்படி எலி நடுங்கும் போது அப்படி நடுங்கிட்டு இருந்தோம். ஊஹோன்னு அதெல்லாம் பழகி போச்சுப்பா. இப்போ என்ன பயமுறுத்தின்னு இருக்காங்க? நான் பயப்படுறதே கிடையாது. ஏன்னா இந்த 3 விஷயத்திலும் தெளிவாக இருக்கிறேன். நான் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்க தெளிவாக இருக்கிறேன். தெய்வம் எனக்கு ஜீவன் கொடுத்தது என் உறவுகளுக்கு சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். 3வது ஒரு ஆயத்தம், இரவும் பகலும் உம்முடைய சிநேகிதனாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். நீர் வருவீரானால் என்னை எடுத்துக்குங்கப்பா. ஏன்னா என்னால் மறுரூபமாகவே முடியாது, என்னை மறுரூபமாக்கி கொள்ளும். தாழ்மையோடு இரக்கத்தோடு இருக்க வேண்டியதாக இருந்தது, இருக்கிறது. ஆகவே என் அன்பு சகோதரன் சகோதரி எத்தனை பேர் சொல்லலாம், நீர் வரும்பொழுது என்னை மறுரூபமாக்கிக்கிங்கப்பா. என் மகளே மகனே, ஞானசான் எடுக்கல பாஸ்டர், டோன்ட் வரி, இப்போ கொடுத்துருவோம். ஞானசானை எடுத்துட்டும் உணர்வில்லாத இருக்கிறேயே, அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி சபைக்கு வராதவங்களை எத்தனை பேர் விசாரிக்கிறீங்க? எத்தனை பேர் ஃபோன் போட்டு விசாரிக்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் வராதுக்கு காரணம் தெரியுமா, பாஸ்டர் உங்களை மட்டும் தான் விசாரிக்கிறேன், என்னை விசாரிக்க மாட்டேன், அதனால் வேறு சர்ச்சுக்கு போயிட்டேன். ஆமாண்டி, நான் கூட தான் பார்த்துருக்கிறேன், வேறு விதி என்னாடி இருக்குது, நானும் போயின்னு தான் இருக்கிறேன். ரெண்டும் இப்போ கூட்டாளிங்களாகி போச்சு. என்ன கூட்டாளிங்க? ஸ்தோத்திரம். இதை பற்றியெல்லாம் நான் பொருசன்றதே இல்லை. ஏன்னா என் பிதாவானவர் நடப்படாத நாற்றெல்லாம் அவ்வளோதான். நான் அதை சார்ந்து இருக்கிறேன். என் அப்பா என் கரத்தில் உங்களை கொடுத்திருக்கிறார், உங்களை மேய்ப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் போய் சீக்கிரம் வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது நடந்துட்டு இருக்குதா இல்லையா? இப்போ ஹலோ, வெளிப்படுத்தின விசேஷம் சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்குதா இல்லையா? உபத்திரவங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் நடந்துட்டு இருக்குதா இல்லையா? நேற்றுக்கு கூட சென்னையில் ஒரு பார்ட்டியில் கடன்னு ஆடிச்சு, எல்லாம் வெளியே ஓடி வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கங்கே என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விசுவாச துரோகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது விவாகரத்து ரொம்ப அதிகமாக ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கருக்கலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்துகிட்டு இருக்குது. மரணம் அதுக்கு மேலே குவியலாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் அடையாளம் என்ன? எதுக்கு? ஒரு அடையாளம், பாவம் வீரியம் எடுத்துடுச்சு. ஆகவே சாபம் பூமியில் தலை விரிச்சு ஆடுது. ஆகவே தேவ கோபாக்கினி என்று நான் அவர் மேலே பழி சொல்ல மாட்டேன். மனிதனுக்கு கடைசி காலம் அவ்வளோதான். கடைசி காலத்தில் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு தெரியாதுங்க. பாம்பு தன்னுடைய கடைசி நாளில் எப்படி மரணத்தை சந்திக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. சிங்கம் கடைசி நாளில் எப்படி சாகுறதுன்னு தெரியாது. மனிதன் இயற்கை மரணம் எப்படி சாவறான்னு தெரியாது. துடிச்சு சாவான். சாதாரணமாக சாக மாட்டாங்க, புரளுவாங்க. அதனால் கடைசி காலத்தில் இந்த பசங்க ஆடுறானுங்க பாருங்கள், வண்டி எடுத்துக்கிட்டு குடிச்சிட்டு. ரொம்ப நாள் வண்டி போகாது. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி 14 வயசு பையனை ஃப்ரெண்டு, அந்த அம்மா பையனுக்கு ஃப்ரெண்டு, அந்த பையனை கூட்டின்னு இந்த அம்மா போயிடுச்சு. 35 வயசு பையன், பொம்பளை. உங்களுக்கு புரியுதா? பையனுடைய ஃப்ரெண்டு 14 வயசு, அந்த அம்மா அந்த பையனை லவ் பண்ணி கூட்டின்னு போயிட்டா. வயசு என்ன? இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளம். புரியுதா? இதுதான் பூமி தத்தளிக்கிறது. பூமி பாவத்தினாலும் சாபத்தினாலும் தத்தளிக்கிறது. இந்த தத்தளிப்பில் தான் நீங்களும் நானும் தத்தளிச்சு போயிட்டு இருக்கிறோம். விழிப்பா இருப்போம். ஸ்தோத்திரம். 7வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், இயேசு வந்தது ஒரு வேஷத்தில் வந்தார். இப்போ வரப்போகிறது ராஜாவாக வரப்போகிறார். அடிமையாக வந்தார்,
துரத்தப்பட்ட மனிதனை மீட்பதற்காக அவனை போலவே அவர் வந்து பார்த்தார். ஆமாம்பா, போதையிலேயும் சாப்பாட்டிலேயும் மக்கள் பணத்திலேயும் பண ஆசை இச்சையிலேயும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அப்படியே பார்த்தாங்க. மரியாளுக்கும் அவருக்கும் என்னத்தை போட்டு டும் கட்டினாங்க, டும் 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 டும். மகதலேனா மரியாளுக்கும் இயேசுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துச்சுன்னு வீடியோலாம் போட்டாங்க. நீ என்ன ஒன்றாலும் பண்ணு, மலையை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்தார். அவர் வந்து சொன்னது என்ன? விபச்சார பூமி, விபச்சார உலகம். உலகமே என்ன எதில் தான் இருக்கு? விபச்சாரம். ரெண்டாவது போதை. பெண் பிள்ளைகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக சிகரெட் அடிக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் பப்பு. சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உள்ள உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. அதை தடுத்து நிறுத்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் உள்ளங்களை ஏவற்றம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவர்கள் மனம் திரும்பி விடுவார்கள். உன் ஜனம் அழிகிறது, என் உறவுகள் அழிகிறது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஸ்தோத்திரம். ஓகே. ஆகவே அவர் மிக அருகில் இருக்கிறார். அந்த 7வது வசனத்தில் எல்லாருடைய கண்களை பார்க்கும் என்று சொல்லுகிற இடத்தில் சபை இல்லை. ஞாபகம் இருக்கட்டும். ஏன்னா சபைக்கு ரகசிய வருகை. ஞாபகம் இருக்கட்டும். இது பகிரங்க வருகை. இதுதான் நம்ம பார்க்குறோம். எபிபானியா இன்னும் பார்க்குறோம். இதுதான் பகிரங்க வருகை. அப்போகாலிப்சஸ் இன்னும் சொல்கிறோமே, அது என்னன்னு சொன்னால் வெளிப்படையான வருகை பற்றி 44 முறை வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:7 படிக்கலாம் சத்தமாக. 1 பேதுரு 1:7, 1 கொரிந்தியர் 1:7 படிக்கலாம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்களாய் கவனமாக படிங்க. கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கங்க. அன்பு சகோதரர்களே, நாற்காலியில் இருக்கிற சகோதரர்களே, ஆன்லைனில் இருக்கிறவர்களே, ப்ளீஸ் தயவு செய்து முடிஞ்சவங்க வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. எந்த ஒரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறார்களாம் கொரிந்து சபையார். அப்படியானால் அந்த வருகைக்கு யார் பங்கு ஆவார்கள்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க மட்டுமே. ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்யுமாவனே மாவல. யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் அவரை எதிர்நோக்கி இருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதா 14வது வசனம் 15வது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று. இந்த வெளியரங்கமான வருகை நியாய தீர்ப்பு. ஆனால் உனக்கும் எனக்கும் எஸ்கேப், ராப்சர். அதை பற்றி கிரேக்க மொழி எபிரேய மொழியிலெல்லாம் போட்டு பேசி லத்தீன் எல்லாம் பேசினா ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு சமயம் இல்லை. 3 மொழியில் பேசணும், கிரேக்கம், எபிரேயம், லத்தீன். இந்த ராப்சருக்கு நல்லா இருக்கும். பல மொழிகளை நாம் பார்த்தா தான் அந்த பொருளை நம்மால் புரிஞ்சிக்க முடியும். அவர் வரப்போகிறார் மக்களை. அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படணும். நான் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆயத்தத்துக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அப்போ அந்த வருகை இங்க ரொம்ப அழகா இருக்குது. அந்த வெளியரங்கமான வருகை எதை காட்டுது? ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அது பயங்கரமானது. கண்டிக்கிறதற்காக அவர் வருகிறார். அவரை குத்தினவர்கள் அவரை கண்டு புலம்புவார்கள். ஐயோ ஐயோ ஐயோ. ஸ்தோத்திரம். ஹலோ,
நம்ம முக்கட்டி சந்தில பிள்ளையாரை வச்சிட்டு இருக்கிறோம். அவரே சொல்றாரு, பிள்ளை யார், என்னை வந்து கூப்பிடுற யார் பிள்ளை? அவருக்கு பேர் என்ன தெரியுமா? வினை தீர்க்கும் ஆயன். அவர் வினை தீர்க்க வந்தவர் தானே. அவர்தான் கணத்துக்கு அதிபதி கணபதி. பிள்ளை யார், நீ என்ன வந்து பார்த்துன்னுக்கிறிய? அவரே கேள்வி கேட்கிறார், பிள்ளை யார்? யார் அந்த பிள்ளை? என்னை மீட்க வந்த பிள்ளை இறைவனே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, இந்த நல்ல வேலைகள், அந்த அந்த வருகை அப்படிப்பட்டது. மத்திய 24:39 பாருங்களேன். உனக்கும் எனக்கும் சபைக்கு வைத்திருப்பது ராப்சர். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இதுக்கு பேர் தாங்க ஹார்பசர் என்று சொல்லுவாங்க கிரேக்க மொழியில். ஹார்பசர். இந்த ஹார்பசர் தான் இங்கிலீஷில் வந்து ராப்சரா மாறினது. இங்கிலீஷில் வேணுமா? ஹார்பசர் எழுதிக்க போறீங்களா? HARPA ZR. ஓகே, கவனிங்க. 24:50 வசனம் வாசிங்க. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இந்த ரகசிய வருகைக்கு சபையே நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? குழந்தைகளே, இளைஞர்களே, வாலிபர்களே, இயேசு வரப்போகிறார் என்கிற செய்தியை சபைக்கு சொல்ல சொன்னது அவர்தான். ஆகவே சபை நீங்கள் விழிப்பாக இருந்து என்ன பண்ணுங்க? ஆயத்தப்பட்டுடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆயத்தப்படலாம்? ஆயத்தப்படுங்கம்மா. யாருக்கு தெரியும்? வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுதே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். தெரியாது. வேலையை விட்டு வராங்க மிஸ்ஸஸ் சாமுவேல் ஒய்ஃப். வந்த உடனே உயிர் போயிடுச்சு. கையை கழுவுறாங்க, ஃபினிஷ்ட், அவ்வளோதான். யாருக்கு தெரியும் நான் எடுப்பட்டு போவேன்? யாருக்கு தெரியும் அவர் என்னை அழைப்பார்? தன்னுடைய மனவாட்டியை அவர் அழைத்து கொள்வார். சொல்லிட்டெல்லாம் வரமாட்டாருங்க. இது ஊருக்கு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறதில்ல. உன்மேல் வைத்த நேசத்தில் அவர் உன்னை அழைத்து கொள்ள வரார். உன்னை அழைத்து கொள்ளும்படி வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. தானியேல் 7:14 படிங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். தானியேலுக்கு ஒரு தரிசனம் அடைப்பட்டு போனது. என்ன தெரியுமா? அவர் வந்து சபையை கட்டுவார், சபைக்காக திரும்ப வருவார் என்ற விஷயமே தானியேலுக்கு தெரியாது. சொல்லலை, தானியேலுக்கும் சொல்லலை, நம்ம ஏசாயாவுக்கும் சொல்லலை, எரேமியாவுக்கும் சொல்லலை, எசேக்கியேலுக்கும் சொல்லலை, எந்த தீர்க்கதரிசியும் சொல்லலை. ரகசியமாய் வந்து உன்னையும் என்னையும் மீட்டு சபையில் வைத்திருப்பார். ஆனால் அதே போல் ரகசியமாக வந்து உன்னை என்னை மீட்டுக்கொள்வார். யார்கிட்ட சொல்லிட்டாலும் வரமாட்டார். அதான் ரகசியம். உங்களுக்கு புரியுதா? ரகசியம் யாருக்கிட்டையும் சொல்லலை. உன்னை நான் ஏற்படுத்த போகிறேன், உன்னை மீட்க போகிறேன், உன்னை உருவாக்க போகிறேன் இன்று யாருக்கிட்ட சொல்லலை. அவர் வரும் பொழுதும் யாருக்கிட்டையும் சொல்லாமலே வருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வரப்போகிறார். அவரை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். என்ன சத்தமே இல்லை? 2 தீமோத்தேயு 4:1, தீத்து 2:13. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய பிரசன்னமாகுதலை, இதுதான் எப்பாப்பினியா, அவர் பிரசன்னமாகுதலை அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. ஸ்தோத்திரம். தீத்து 2:13.
நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. ஆகவே அன்பு சபையே, 3 மீண்டும் திரும்ப ஒரு முறை சொல்றேன். என்ன அந்த 3? 1, மீட்கப்பட்டவர்களுக்கு 1, அவரை ஆராதிக்க வேண்டும். The second one, தன்னுடைய உறவுகளுக்காக அதிகமாக பரிந்து பேசி தேவ சமூகத்தில் காத்திருங்கள். Third one, அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். இதை மட்டும் சிந்திங்க. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். 1 தெசலோனிக்கர் 5:2, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நமக்கு அந்த மணவாளன் எப்படி வரப்போறாராம். 3வது வசனம், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று. சமாதானம். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? AI வந்துடுச்சு, வாட்ஸ்அப் வந்துடுச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துடுச்சு. இப்போ என்ன ஜியில் இருக்குது? 5G, 6G, 7G, 11G? என்னென்ன ஜியில் இருக்கு? 7க்கு போயிடுச்சா? ஓகே, 7th ஜெனரேஷனுக்கு போயிடுச்சா? ரைட். எத்தனை ஜி இப்போ? இங்க என்ன சொல்லுது பாருங்களேன் இந்த வசனம். சமாதானமும் சௌக்கியமும் எப்படி உண்டென்று அவர்கள் சொல்லும்போது உலகம் எப்படி இருக்குது? அப்பா ஸ்தோத்திரம். நல்லா தங்க விலை ஏறிட்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் ரேட்டு நல்லா ஏறிட்டு இருக்கு. செம ஸ்தோத்திரம். 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டேனே, இன்னைக்கு 1 கோடி ரூபாண்ணே. எப்படி இருக்குது? சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது, உலகத்தார் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாக இந்த உலகத்திற்கு ஐயோ 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 அவர்கள் தப்பி போவதில்லை. கவனிச்சிங்களா? கடவுளின் பூமி வயநாடு. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்களா அதுக்கு? காட்ஸ் லேண்ட். அது வேற இன்னொரு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், காட்ஸ் கிஃப்டட் லேண்டா. வயநாட்டுக்கு போனால் திரும்பவே முடியாது. அவ்வளோ சில அவ்வளோ கண்ணெல்லாம் குளிச்சு இன்னும் 2 நாள் இருக்கலாமா? தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஸ்தோத்திரம். சௌக்கியமும் சமாதானம் உண்டு சொல்லும்போது அழிவு சடுதியாக வரும். நண்பர்களே, இன்னொரு வசனத்தை கூட வாசித்து முடிச்சிடலாம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். சரி, இப்போ சபையினுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னால் இதுல இருக்கு பாருங்களேன். 13வது வசனம் இன்னொரு முறை படிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அவருடைய நாள் உலகத்துக்கு அது வேறு விதமாக இருக்கு. இப்போ இந்த நாள் எப்படி இருக்கு? சபையே 8ஆம் அதிகாரம் ரோமர் 18வது வசனம். அவர் வரப்போகிறார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்ப இருக்கிற பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அதனால பாடுபடுகிற பரிசுத்தவான்களே, பாடுபடுகிற நீதிமான்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் நம்முடைய பாடுகளை மாற்ற. தொடர்ந்து படிங்க.
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் அது எப்படி என்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைதனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு சிருஷ்டி அழிவிலிருந்து விடுதலையாகும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. என்ன வெளிப்பாடு! பவுலினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. வெளிப்பாடு எவ்வளவு ஆழம், எவ்வளவு அறிவு, எத்தனை ரகசியம் அந்த ஒரு வசனத்துலங்க. சகல சிருஷ்டிகளும் அடிமைக்கு என்ன ஆகிருக்குதான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது விடுதலை ஆக போகுது தெரியுமா? நாம் எப்பொழுது இந்த பூமியை விட்டு எடுபட போகிறோமோ அப்பொழுது அதெல்லாம் விடுதலையாக போகிறது. சகல சிருஷ்டிகளும் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. சபையே, நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீங்க? இதுதான் சபையினுடைய ஆயத்தம். ஓகே, இப்போ அருமையாய் ஆதாமை பார்த்தோம்ல, 3:11 3:21 என்ன பார்த்தோம்? ஆகவே அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாம் எத்தனை பேர் ஆயத்தமாக்கப்படுறோம்? இது என்ன நினைக்கிறீங்க? இது கர்த்தருடைய ஆவியான சபையை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் தான் ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே நீங்கள் ஆயத்தமா இருங்கள். அவர் எப்போ வேணாலும் வரலாம். இரவோ பகலோ காலையோ மாலையோ தன் நேசர் தன்னுடைய சிநேகிதர்களை அழைத்து செல்ல அவர் வருவார். தன் மனைவாட்டியை அழைத்து செல்ல என் இயேசு வருவார். மக்களே, அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆகவே ஆதாமுக்கு அந்த தோல் ஆடையை உடுத்தினார் இல்லை, அதுக்கப்புறம் அந்த தோல் ஆடையோடு இருந்திருப்பான் இல்லை? சத்தமே இல்லையா? அது ஒன்றே போட்டுட்டு இருப்பானா? அடுத்தது அந்த வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்கள் உடுத்த வேண்டியது என்ன? அடுத்த வாரம் பார்ப்போம். புரியுதா? தோலாடியை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டு இருறா வரேன். 14:3 படித்தோம்ல யோவான்ல, இதோ நான் போகிறேன், நான் திரும்ப வருவேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின்னு சொன்னவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 பார்த்தோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறதை தம்முடைய தாசனுக்கு வெளிப்படுத்தும்படி இயேசுவை இறங்கி வந்த காட்சி. ஆகவே அவர் வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சபையே, நீ உடுத்த வேண்டியது என்ன? அடுத்த வாரம் சந்திப்போம்.